ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிஜி கேமிங் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம ஸ்டீல் த பிரெயின் டாட் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 5 தான், நீ பார்ட் 4 பார்ட் 5 சரி, பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். என்னத்துக்காக 5 லைக்கு வராமல் வந்தேன்னுட்டா, நான் சும்மா இருந்தாலும் இந்த ஈவெண்ட் வந்திருக்கு, அட்மின் பயவில் சும்மா இருக்கிறான். இல்லை, ஈவெண்ட்டை போட்டு அப்டேட்டை போட்டு வாடா உள்ளுக்குள்ளேன்னு கூப்பிட்றான். அதனால வந்துருக்கேன். பல்லரினா கேப்பச்சினா பலூனில் இருக்குது. பலூன் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, என்னென்னு பார்ப்போம். என்னோட வயசோட இந்த தம்பியும் இருப்பான். கொடூரம்டாடி, உள்ளுக்க வந்த உடனே கடுப்பேற்றி கொண்டிக்கிறாங்க. இன்விசிபிள் கிளாத்தை கொஞ்சம் கஷ்டம் எங்கிட்ட இருக்கு. நானே இப்போ 1 பில்லியன் தானே வச்சிருக்கேன்டா. இன்னும் வந்து காய்ஸ் ஈவெண்ட் எல்லாம் போயிட்டுங்க, தரமான ஈவெண்ட் எல்லாம் வந்ததுங்க. ஷிட், அது நான் விடிய போல புது ஈவெண்ட் விட்டுருக்கு போல தெரியும் தானே டாடி. எனக்கு தெரியாது. கைஸ் கட்டுப்பு கைஸ், நிறைய ஈவெண்ட் எல்லாம் வந்துச்சு. நான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இப்போ தான் வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா ஈவெண்ட் ஒன்றையும் காணலை. எனி ஈவெண்ட் இஸ் இயர். ஐயோ, ஈவெண்ட் வந்தால் தான் நீ பார்க்க, ஈவெண்ட்டுக்காகத்தான் நீ வந்தனா? என்னடா இது, மேலே ஏற முடியல. மேலே வந்தாச்சும் ஒரு பிளேஸ் இருக்குது, வந்தது காசு கலெக்ட் பண்ணுறதுக்கு தான். அதோட காய்ஸ் என்ன ஒரு சோகமான விஷயம் நடந்து போச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இண்டெக்ஸ் இருக்கிறான்ல, அதில் வந்து டைமண்டில் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பிரெயின் டாட் கார்டு ஊடிண்டிண்டோன் எடுத்தங்க. சத்தியமாக வெறுப்பு. நான் இந்த ஓடிண்டிண்டோன்னு எடுத்தேன், ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். என்னத்தான் பண்ண, எடுத்து ஒரு 5 நிமிஷத்தையே தூக்கிட்டான். அதை விட புதுசாக வந்து ஒரு பிரெயின் டாட், இந்த வெள்ளரினா கேப்பச்சின மாதிரி பிரெயின் டாட் கார்டு பேருந்து ஒரு சீக்ரெட், மெகா சீக்ரெட் ஒன்று விட்டுருக்கானு. இந்த போங்க, இது வெள்ளரினா கேப்பச்சினா டைமண்டு, நார்மல் கார்டு. இது இன்னொரு கார்டும் அப்படி விட்டுருக்காங்க. அது வந்து இப்படி ஒரு மாதிரி வருவாங்க, என்னென்னு தெரியல. இப்போ இங்கே என்னோட சீக்ரெட்டும் வந்திருக்குது. நம்ம ஏதாச்சும் ஒன்றாச்சும் வருதுதான்னு பார்ப்போம். வந்தால் தூக்கிடுவோம், வராட்டிக்கும் பேசாமல் இருப்போம். எவனாச்சும் இந்த புதுசாக ஈவெண்ட்டில் வந்து வச்சுக்கிறான், இது ஏதாச்சும் தூக்கி ஆகும். எனக்கு என்னென்னா, அந்த நிறைய ஸ்டீலிங் பண்ணுற அந்த அவார்டு வரும், அதுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் ஸ்டீல் பண்ணி நினைக்கிறேன். சும்மா ஆக்கில் ஒருத்தம் இல்லையே. இப்போ என்னத்துக்கு ஸ்டீல் பண்ணினான்டா, சும்மா தான். அது எனக்கு தேவையே இல்லை. இப்போ அதை நான் சேல் தான் பண்ண போகிறேன். ஓனரு சத்தியமாக கடுப்பாயிடுவான். கஷ்டப்பட்டு எடுத்துட்டா, அதை ஏண்டா அப்படி பண்ணீங்கன்ட்டு. பரவாயில்ல கைஸ், பண்ணி விடுவோம் நம்மடைய. சும்மா வேணுமென்னு தான் அடுத்த நாள் பண்ணி. ஓகே, இப்போ இதில் வந்து என்னென்னா 10 இப்போ பிரெயின் டாட் போட்டோம்னா இந்த மிஷின் ஆக்டிவேட் ஆகும். இதில் வந்து பபுள் மியூட்டேஷன் மாதிரி கிடைக்கும். ஐயோ, அப்போ அங்கே ஆட்டையை போட்டது அங்கே ஆட்டையை போட்டது இங்கே ஒன்று வந்து போட்டிருந்தா வச்சு பிரயோஜனம் இருந்திருந்தா. இவன் எதை வச்சுக்கிறான் புதுசா? அடிக்குவா மில்லியன், 1 மில்லியன், 1 மில்லியன் தானே கைஸ். நம்மளுக்கு டைம் இருக்குது கைஸ். தரமான ஒரு தரம் பண்ணுறது. அச்சோ, கொடுமை கைஸ், கொடுமை கொடுமை கைஸ். அதே ஸ்டீல் பண்ணி ஏடான்னு கேட்கலாம். அந்த மிஷினா இது பண்ணுறதுக்குங்க, மிஷினை எடுக்கிறதுக்கு தாங்க இந்த வேலையெல்லாம். ஷிட் கைஸ், ஓபியா கூட தேவையில்லைங்க. சும்மா அந்த நார்மல் இதுவே இருந்தால் போதும். இந்த பயவுலே இங்கே இந்த ஸ்லாப்பால் தாங்க அந்த ஓடின்னு போணுச்சு. இது இல்லாமல் நான் போகணுங்க. ஸ்லாப் இல்லாமல் டக்குனு ஸ்லாப் எடுக்கிறதுக்கு தான் தூக்கிட்டு ஓடிட்டான். இதுதான் நடந்தது. அது ஒரு கடுப்பான ஒரு விஷயம். அதுவும் கஷ்டப்பட்டு ஸ்டீல் பண்ண. அது நான் உனக்கு ஆக்டிவேட் பண்ணி காட்டுறேன். சொன்னால் புரியாது. எனக்கு ஒழுங்காக சொன்னவும் தெரியாது, எனக்கும் ஒழுங்காக சொல்ல தெரியாது. அதனால் நானே உங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சால் ஆக்டிவேட் பண்ணி காட்டுறேன். அதோட இந்த வீடியோக்காச்சும் ஒரு 5 லைக்கை போட்டு விடுங்கப்பா. நானும் 5 லைக்கு வருமென்னு பார்க்குறேன், வருதே.
ஏம்மா இந்த வீட்டுக்கு வாசல்ல நிற்கிற ஓடு. இப்போ நம்ம இப்போ ஓடிக்கொண்டே நிற்போங்க. ஓடி நின்றுட்டு அப்படியே இந்த இதை அப்படி மூடிட்டு ஓடிப்போ. செலக்ட் பண்ணியாச்சு. யோ இவன் துறந்துட்டான். இருக்கிறதுலேயே வந்து லெஜண்டரியா தூக்கிடுவோம். இல்லை அதை தூக்கினா இப்போ இந்த ஓடி வந்து என்ன அடிக்க வந்துடுவான். நிற்கிறான்டா. நான் பரவாயில்ல, அவன் விட்டுருவான். சரி இதைத்தானே எடுத்துகிட்டு போகலான்ட்டு அதனால நம்ம இதை தூக்கிட்டு ஓடி போய் அந்த மிஷினில் போட்டுடுவோம். மிஷின் போங்க, இது தூக்கி குப்பையில் போடுறா. கேண்டியை மட்டும்தான்டா அக்செப்ட் பண்ணுமாம்டா. அப்போ எங்கடா போய் எடுக்கிறது கேண்டியை? நான் சொல்லுங்கடா எங்கடா போய் கேண்டியெல்லாம் எடுக்கிறது? கடைசியில் எந்த இதுக்கே ஒன்று வந்து போட்டாச்சு. நம்ம தூக்கி குப்பையில் போட்டுருவோம். அடுப்பு எல்லாம் வச்சு நான் ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. கேண்டியை மட்டும்தான் அங்கே அக்செப்ட் பண்ணுவானுங்களாம். அட என்னடா இது கடுப்பேத்துற ஈவெண்டா கிடக்குது. அட போடா. கேண்டியில் ஏதாச்சும் வச்சுருக்கிறீங்களாடா உங்களுக்கு? இந்த இண்டெக்ஸில் கேண்டி நான் ஏதாச்சும் வச்சிருக்கிறேன்னா ஃபஸ்ட்டு கேண்டியில் நானே எடுத்துருக்கிறேனான்றதை இருக்கா பார்ப்போம். நான் 7 தாங்க எடுத்துக்கிறேன். இல்லை சும்மா நூமலானதுகள் எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் இந்த மித்திக்கல் ஒன்று எடுத்தேன். அதே ஒரு கதை. தூக்கிட்டு ஓடிட்டானுங்கள், அதையும் ஸ்டீல் பண்ணி கொண்டு. அதனால் நம்ம அதை பற்றி கதைக்க தேவையில்லை. இங்கே எவனாச்சும் கேண்டி வச்சுக்கிறீங்களாடா? ப்ளீஸ்டா தம்பியலா தாங்கடா. எவ்வளோ மித்திக்கலாக இருந்தாலும் பரவாயில்லடா, தாங்கடா. நான் அதை கொண்டு மிஷினுக்கு போட்டேனுண்டா. எனக்கு யோ எனக்கு அங்கே பேஸ் அன்லாக் ஆக போகுது. ஓடும். என்னோட பேச மட்டும் அன்லாக் ஆச்சுன்னா காண்டாயிடுவேன் சத்தியமா. வச்சிருக்க ட்ராப்பு கண்ணுக்கே தெரியுது இல்லைங்க. பார்த்தீங்களா? அந்த மிச்ச ட்ராப்லாம் தெரிஞ்சு, ஆனால் ஒன்று மட்டும் நான் முன்னுக்கு ஓடும்போது தெரியவே இல்லை. இது என்ன இங்கே ஒன்றுமே இல்லைங்க இந்த சர்வரில். பித்துக்கள் சர்வர் தாண்டா. பட் கைஸ், எவனாச்சும் கேண்டி வச்சிருந்தா தானே இங்கே உங்களுக்கெல்லாம் காட்டுறதுக்கு அந்த ஈவெண்ட்டை நான் இங்கே பாருங்க. உங்களுக்கு எல்லா பேசையும் காட்டுறேன். ஒன்றை பாருங்க, லூஃபின்னு பேர் வச்சுட்டு கேண்டி வச்சிருக்காம இருக்கிறீடா. போடா உங்களையெல்லாம் வச்சு கொண்டு. சில சர்வரில் இப்போ கேண்டி ஆக்டிவேட் கூட பண்ணியிருப்பாங்க. டைமண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேன். கைஸ், இந்த சர்வரே நம்மளுக்கு வேணாம். நம்மளுக்கு ஒரு கேண்டி, நிறைய பேர் கேண்டி வச்சுக்கிற ஒரு சர்வரை போனோம்னா ஈஸியாக நம்ம அதுக்குள்ளே நிறைய இதை போட்டுட்டு இது பண்ணிடலாம். இப்போ இப்படியான இதுகளுக்கு போனோம்னா கடுப்பு. யாரா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கான்? இதெல்லாம் இப்போ பார்க்குறது வீடியோ எடுக்க வந்து வீடியோ மட்டும் எடுப்போம். லூசத்தனமான வேலையெல்லாம் பண்ணுறது வீடியோ. 1.2 மில்லியன் பீப்புள் விளையாடுறாங்க. அப்போ தான் 5 மில்லியன் தான் விளையாடினவன். நீங்கள்தான் பார்த்துக்கோங்க. அந்த ஈவெண்ட் வரும்போது இப்போ ஈவெண்ட் போச்சு கடுப்பு கேஸ். ஈவெண்ட்டுக்கு கவர் பண்ணலான்னு தான் வந்தேன் நான். ஆனால் ஈவெண்ட்டே இப்போ போச்சு என்பது இவ்வளோ காண்டாயிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ காண்டு வரும். ஈவெண்ட்டுக்காகத்தான் வந்தேன் நான். இப்போ ஈவெண்ட்டே இல்லைன்னு சொல்லும்போது எவ்வளோ கடுப்பாக இருக்கும். இந்த பின்னுக்கு ஒருத்தர் நிற்கிறான். ஓகே, முடிட்டு அங்கே போகிறாங்க. ஓகே, இதை போட்டுட்டு நம்ம ஓடி போய் இங்கே வேணாச்சும் கேண்டி வச்சுக்கிறீங்களாப்பா? இவன் கேண்டி வச்சுருந்தவன். இது புதுசு லெஜண்டரி. வாட் இஸ் திஸ்? குட்டியே இருக்கீங்க. இப்படி குட்டியாக இருந்தால் என்னண்டுங்க பார்க்குறது? நீங்களே சொல்லுங்க. இவன் இது வச்சுக்கலாம். வேஸ்ட்டு இது ஆட்டு, இது வேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இதில் எத்தனை போட்டிருக்கானுங்க? 5 போட்டானுங்களா? அப்போ இந்த சர்வர்லேயே நம்ம நின்று நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போடுவோம்.
ஏதாச்சும் காட்டு ஃபில் நவ். இவ்வளோ ரோப்ளக்ஸ் தான் கேட்பானுங்க. இவ்வளோ யோ ஏன் 3 யூரோவா? எத்தனை ரோப்ளக்ஸ் போகும்? எத்தனை ரோப்ளக்ஸ்ன்றே பார்க்கல. என்னத்தை 240. ஆமாம், நம்ம என்கிட்ட வந்து 1000 ரோப்ளக்ஸ் இருக்குது. சும்மா சொன்னாலே 0. ஐஎம் பிச்சைக்காரன். 1000 ரோப்ளக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற அளவுக்கு நல்லா பணக்காரன் இல்லைடா. ஹெல்ப் பண்ணுவோம் அவனுக்கு. அவனையே அடிச்சு போட்டுட்டா. ஐயோ, அவனையே அடிச்சு போட்டோம். காட்டுக்குள்ளே இருப்பான் அவன். இப்போ என்னத்தான் டார்கெட் பண்ணுவான்? எப்படியும் ஓடிடுவோம் பின்னாலே. அவனுடைய நான் ஹெல்ப் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தாங்க போனேன். ஆனால் தெரியாமல் நமக்கு ஹெல்ப் பண்ணாமல் அப்போ வச்சுட்டேன். அது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஹெல்ப் பண்ண தான்ப்பா போனேன். உண்மை உண்மை உண்மை, அது உண்மை. கைஸ், காசு வந்து காணாதுங்க. இந்த பிரெயின் ராட் கார்டெல்லாம் சுட்டி. அதே மாதிரி 2 பிரெயின் ராட் கார்டை வந்துட்டேன். தேவையான அந்த கோகோஃபாண்ட் எலிஃபாண்ட் இருந்து கூட அதை கூட ஒழுங்காக வச்சிருக்க தெரியாமல் விட்டுட்டேங்க. கட்டுப்பு வேலையுன்னு பார்த்து விட்டேன். அது எப்படின்னா என்னடா, அப்போ 2 பிரெயின் ராட் கார்டு இருந்தது. அப்படின்னா என்னடா, சரி கோகோஃபாண்ட் எலிஃபாண்ட்டை தான் போனால் போட்டு மட்டும் விட்டுட்டேன். ஒருத்தன் ஸ்டீல் பண்ண பேர் யோசிச்சேன். அட ரீபத்துக்கு இவன் தான் நீ தேவை என்ன நினச்சிட்டு பேருந்து அவனை போய் எடுக்க ட்ரை பண்ணிங்க. அவன் டைம் இல்லை. அதுதான் கொஞ்சம் கடுப்பான விஷயம். இவன்கிட்ட இல்லை. டே இல்லை இருக்குதா இது கேண்டியும்? கேண்டி ஒருத்தன் டைமே இல்லை. 14,000 ஸ்டீல் பண்ண முடியுமா? டைம் இல்லை. இவன்கிட்ட இப்போ தான் வந்திருக்கான். நம்மளோட பேஸுக்கு பக்கத்து பேஸு தக்காளி தூக்கினவன்டா தூக்கலாம். ஐயோ, தரமாக வச்சுக்கிறான்டா. ஓகே ஓடிண்டு இன்னொன்று தூக்குமே. ஓகே கேஷ் தூக்கினோம்டா. ஈஸி ப்ரோ. நிறைய டைம் நல்லா தூக்கலாம். சரியா? அவனுக்கு நிறைய டைம். என்ன வச்சுக்கிறான் தெரியுமா? மெத்தையோட அவனுக்கு பேர். இதுவும் இருக்குதுங்க நிறைய. நிறைய வச்சுக்கான். பரவாயில்ல, நல்ல பணக்கார இருப்பான் போல. மேல பொருடா, நம்மளோட பெஸ்ட் தானே நம்மளுக்கு முக்கியம். ராவன் தப்புன்னு வந்தான்டா. அப்படி இல்லை, என்னுடையது கிடையாது. என்னோட குளோனே ஐயோ போயிட்டாங்க. அங்கே பாருங்க, அவன் வச்ச அந்த மிஷின் கன் மட்டும் அந்த இடத்துலயே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு பதிலாக ஒரு பணக்காரன் வந்தாண்டா நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எவனாச்சும் ஸ்டீல் பண்ண பார்த்தப்போ அவன் போயிருப்பான். இல்லைன்னா நெட்டு லேகில் எங்கேயும் போயிருப்பான். இல்லைன்னா இந்த கேமே வேணான்னு போயிருப்பான். இவனும் ஓடின்னு வச்சுக்கான். கொஞ்சம் நம்ம நோட்டை விடக்கூடாது. நோட்டை விட்டால் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு பிளானை போடுவோம். இவனால் முந்திரி கொட்டை மாதிரி அடிச்சாமே ஓடிடுவானுங்கள்டா. அட கொஞ்சமாச்சு பயன்படுத்துங்கடா கிரெயினை. கொஞ்சமாச்சு கிரெயினை பயன்படுத்தி விளையாட முடியல. இந்த தம்பி கொஞ்சம் பைத்தியம். இந்த ஓடிண்டோன்னு எல்லாம் பார்த்தாண்டா கொஞ்சம் பச்சை ஆயிடுவான். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஐயோ தரமா வச்சுருக்காங்க. வச்சிருக்க மித்திக்கல் அந்த டைமண்ட் ஓடிண்டோன்னு வந்து 1 lakh வந்து தரும். 1 lakhன்னு நினைச்சு பாருங்க. அப்படி ஒரு 1 lakh அசால்ட்டா விட்டுட்டு வந்துட்டு ஒருத்தன் தூக்கி என்னடா அந்த அப்பைக்கு அடிக்கிற இந்த இது இல்லை. என்னோட கேண்டி இருந்தாலும் பரவாயில்ல, வேற ஒருத்தன் சொல்லிட்டு ஏண்டியை கொண்டு மிஷினில் போடுறான்னு சொல்லலாம். அந்த டைம் இப்போ எத்தனை யாராச்சும் போட்டிருக்கிறானுங்களா? 5 தான் நிற்குது.
டைம் பெறாண்டு அவன் என்னைய விட அவனுக்கு கொஞ்சம் கூட டைம். காட்டு இப்போ வேற ஒருத்தன் வந்துட்டான். காட்டு அவன் போய் இப்போ வேற ஒருத்தன் வந்தான். யூ வெயிட். நம்ம ஒரு பிளான் ஒன்று போடுவோம். நம்மளா ஒரு பிளானை போட்டால் அவனுடைய தூக்கப்போம். ஓகே சூப்பர். ஐயோ ஏஃப்ஸ்கே போயிட்டானே என்ன? ஐயோ அதுக்கிடையில வந்து லொக் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா தூக்கியிருக்கலாம். அவனை அப்படி சிலையாக்க போகிறான். அவன் லொக் பண்ணிட்டான் அதே டைம். வேறு இன்னொரு மாதிரி இன்னொரு ட்ரிக்கை பயன்படுத்துவோம் நம்ம. எனக்கு இன்னொரு ட்ரிக்குன்னு தெரியுமா? அந்த ட்ரிக்கை பயன்படுத்துகிறேன். சுடா போடுங்க. இல்லை, என்னுடைய இந்த டூப்ளிகேட்டை இங்கே ஸ்பான் ஆக்க போகிறோம் வண்டிக்குள்ளே. அவ்வளோதான்டா தம்பி. ஒரு வருஷத்துக்கு அங்கேயே நில்லு வரேன். ஒரு வருஷத்துக்கு நிற்க மாட்டேன். இல்லைடா சும்மா 106 செகண்ட் அவனுக்கு. நம்மளுக்கு ஐயோ அப்படியே டைம் அப்படி சேமாக வருது. என்னதை பண்ணுறது? அவனுடைய தூக்கம் அவங்களோட ரவுண்டு அவனுடைய ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம வேற வழி இல்லை. நேரில் ஒருத்தன் நிற்கிறான்டா. ஒருத்தன் உணவு பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறான். என்ன வச்சுக்கலாம்? மித்திகள் மட்டும்தாங்க வச்சுக்க. பொம்பரை என்ன குறை கட்டிடும். அதெல்லாம் தேவையில்லை. பொறுவாரன் அப்போ சொல்லும். இவனெல்லாம் என்னடா பார்க்குறானுங்க? தரமான பிரெயின் ராட்லாம் வருது. அதெல்லாம் விட்டுட்டு நான் பண்ணும்போது வருவானு. தம்பி எனக்குன்னு தோடான்றோம். வரும்போது அடிச்சு கழிச்சு விட்றோம். ஒரு நாள் ஒன்று எல்லாம் வருவானு எல்லாரும். தம்பி உனக்கு பிடிச்சாலும் அது நீ கம்மி. கேண்டி மியூட்டேஷனா? அப்போ ட்ரிக் ட்ராக் இப்போ எல்லாம் கேண்டி வேணுங்கடா. வேலை இல்லாதவனே வேணுங்கடா. பத்தானே அவங்கள்ட்ட இருந்தாங்க. ஆட்டையை போட்டு அங்கே போடலாம். என்னுடைய ஆளுங்க உள்ளுக்குள்ள உழவு பண்ணுறோம். ஏதோ பார்த்து கொண்டிருக்கான். எனக்கு 40 செகண்ட், அவனுக்கு பரவாயில்லைங்க. தூக்கிட்டு ஓடி வந்துடலாம். எனக்கு தேவைங்க. அதாங்க கொஞ்சம் பிளான் எல்லாம் போட்டு பண்ணுறேன். இல்லைண்டா நானாச்சு இதில் இருக்கிறதாச்சு. பொம்பரி கொற்கடி இப்போ வேகமா மேலே ஓடிட்டு லொக் பண்ணு. அவன் வந்துட்டாங்க. அவன் லொக் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய இது திறந்துடுச்சு. சூப்பர் பூட்டிட்டோம். சூப்பர். அங்க போடா. இது வேஸ்ட்டு கைஸ். எவனாச்சு கேண்டி இது வேண்டியிருக்கிறானா? இவன் ட்ரிக் ட்ராக் படபூஸ் வேண்டியிருக்கான். இதை வந்து தூக்கிடுவோம் நம்ம. இப்போ கிட்டே இருக்குனாங்க. போட்டோம்னா 6 மாறிடுச்சு கைஸ். என்ன கொஞ்சம் தான் அடிக்காதடா பூரா கடுப்பேத்தாம. சின்ன குழந்தை எல்லாம் வந்து கடுப்பேற்றி நிற்கிறானுங்க. இப்போ வந்துட்டு இங்கே வந்து லீடர் போர்டு அதேண்டா இங்கே ஒன்று வந்துருக்கீங்க கைஸ். இப்படி வச்சு என்னென்னுங்க பார்க்குறது? நான் தானே இங்கே கேஷ் நிறைய வச்சுருக்கேன். ரெண்டாவது இந்த ரைசி யார்? இந்த ரைசி இவனா? அவன் தான் நீ பார்த்தேன். பிரெயின் ராட் கார்டு ஒன்று வச்சோண்டி என்னோட போட்டி போடாத தம்பி. நான் பணக்காரன். இப்போ காசு கலெக்ட் பண்ணா நிறைய வந்துடும். அதனால ஒரு பணக்கார்ட்ட வந்து நீங்கள் போட்டி போடணும்னு நினைக்காத ப்ரோ. அதெல்லாம் வந்து தப்பு. இப்போ என்னுடைய நான் தூக்க போகிறேன். இந்த பொம்பரடியில் குறுக்கடியிலும் இல்லைங்க. இது தூக்குவாங்க. இது செம்மை. இதுதான் அந்த பிராண்ட் நியூ பிரெயின் ராட்ன்ற அவனை தூக்கமா. தூக்கம். செகண்ட்ஸுக்கு 750 கேயா? தூக்கிட்டோம்னா தரம். எதிர்த்த விட்டு கரம் மூடிட்டோம்.
கைஸ் இப்போ எது தேவையில்லாததோ எல்லாமே ஐயோ இல்லைங்க, அது செகண்ட்ஸுக்கு வந்து 3500 தாங்க. நானும் எதுவும் பெருசாக செகண்ட்ஸுக்கு கிடைக்கும்னு நினச்சேன். அதெல்லாம் அவ்வளோலாம் கிடையாது. தம்பி தூக்கில அது வச்சுட்டு கிளம்பு. சின்ன பிள்ளை தினமாலே ஆடிக்கொண்டு இருந்தீங்கன்னா கடுப்பாயிடுவான். இவன் இந்த லெஜண்டரி தூக்கிடுவோம். லெஜண்டரி நல்ல லெஜண்டரிங்க. தூக்குறதுக்கு கொஞ்சம் மனசில் இருந்தாலும் இன்னும் ஒன்றும் பண்ணிடாது. பூட்ரா போய் பூட்ரா. என்னடா பேரு ஜீப்ராக் இல்லையோ. கைஸ் நான் தான் பண்ணினா அவனை எடுத்துட்டாங்க. $1 மில்லியன் இது இல்லையா என்னுடையது? நான் என்னுடையது நினைச்சு வந்துட்டேன். ஓகே கைஸ், அவன்கிட்ட எப்படியாச்சும் ஸ்டீல் பண்ணணும். எப்படியாச்சும் ஸ்டீல் பண்ணி ஆகணும் கைஸ். என்னோட செம்ம மித்திக்கல் கைஸ், ஒரு மித்திக்கல் கைஸ். விட மாட்டேன்டா ஆடே முண்டப்பையிலே. மித்திக்கல் லக்கி பிளாக் வச்சுக்கோ. ஐயோ கடுப்பு கைஸ். மூடிட்டான். இதோட நான் ஒரு யூடியூபர் ப்ரோ, ப்ளீஸ் கிவ் மீ ப்ரோ. தாத்தா சவுரன்னு இது கேண்டி. ஐயோ நல்ல பொடியா கேண்டி மியூட்டேஷனுக்காக எடுக்கிறான். பரவாயில்ல எடுக்கிறனே அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அதை பண்ணி விடு. நான் அதை ஸ்டீல் பண்ணிட்டு அப்படியே போகிறேன். பை அவன் பாவையா திறந்து விட்டு ஜாலியாக நிற்கிறான். என்னன்னு ஏன் புரியலையா? அதான் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. என்னன்னு தூக்கலாம் போல போய் பாரு. உண்டை எடுத்த அப்புறம் அவனே வந்து யோசிக்கிறான். ஓகே நம்மளே துறந்துருக்கிறோம் பூட்டோன்னு மட்டும் அவனே இப்போ தான் யோசிச்சு வந்து பூட்டுறான்டா. இல்லைன்னா அதுவும் பண்ணுறான். இல்லை கொஞ்சம் பிஷப் பிளேயராக இருப்பான் போல கைஸ். ஏதோ கஷ்டப்பட்டு காசு இருக்கிறதுனால எடுத்திருப்பான். கன்ஃபார்ம் காசு இருக்கிறதுனால வந்து இதெல்லாம் எடுத்திருப்பான். மற்றபடி அவன் வந்து ஒரு ரூபாய் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேணுங்க பேசிக் என்னடா பேர் ஆண்டு தான் இருக்குது. இது ஒரு லூஸு பேஸு, அதனால ஆனால் அதில் கேண்டி ஒன்று வச்சுக்கான். காய்ஸ் ஏழு எனக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணி போட்டிருக்காங்க. அவனுக்கு ஒரு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடலாம். ரைசி நான் உண்டிய திருடலாம்னு பார்த்தா நீ என்கிட்ட திருடுறதுக்கு பிளான் போடுற. ஓகே இந்த சின்ன பைபிளில் வந்து தூக்கி போட்டாங்க உண்டை. சூப்பர், பயன்படுத்தலாம் மூளையை. 81 செகண்டு. காய்ஸ் எங்க என்னுடைய க்ளோனை காணையில. 100 செகண்ட் எனக்கு. என்னையா டைம் பரவாயில்ல. நம்மளுடைய இதை லாக் பண்ணிட்டு போகலாம். 9 பொம்பை மினி குசினி பொம்படி நான் சொன்னது வந்துருச்சுல. இதுதான் கைஸ் பாருங்க. எனக்கு இந்த பொம்மை மீன் குசினி வேணும், அதை வேண்டிட்டு வரேன். பொம்மை மச்சானா நல்லா பாமாவா. இதில் எதுக்கும் லக்கி நம்மளுக்கு இப்போ கிடைச்சா எடுப்போமே கைஸ். நம்மளுக்கு ஏதாச்சும் உண்டு. சும்மா இந்த பபிளில் வந்தால் உங்களுக்கு நான் அதை எடுத்து காட்டுறேன். பபிளில் வந்தால் எடுக்க விட மாட்டானுங்க என்று நம்மளுடைய பேசிங்க லாஸ்ட்டில் வந்துருக்குது. பட் இருந்தாலும் வீடியோக்காக ஐ am try this அண்ட் ஒரு குட் நியூஸ் என்னண்டா, குட் நியூஸ் என்றான் ஒரு குட் நியூஸும் இல்லை. எல்லாமே சோகமாக இருக்குது கைஸ். ஓடிண்டோ டைமண்ட் கைஸ், டைமண்டில் எடுத்து தூக்கிட்டு ஓடிட்டாங்க. 2 பேர் சேர்ந்து பிளான் போட்டு தூக்கினாங்க. கைஸ் இதுதான் நான் சொன்னேன். இதுதான் பார்த்துக்கோங்க. இப்படி தாங்க பபுள் மாதிரி வரும். இப்போ நான் இதை அழிக்க போனேன். எனக்கு சின்னங்க இப்படி தான் மேலே பபுள் மியூட்டேஷன் மாதிரி ஒன்று காட்டும். இவன் எடுக்கிறான். இப்படி தான்
ஐயோ அடிக்கிறாங்க. ஐயோ அவன் எனக்கே பவரை வச்சு விளையாட்டு காட்டினான். ஸோ சேட். நம்மளுடைய ஸ்பான் பண்ணிட்டே போவோம். அப்படி ஒரு செகண்டில் ஸ்பான் பண்ணோம் பார்த்தீங்களா? இதுதாங்க ப்ரோ பிளேயர்ன்றது. இனி நம்ம என்னடா வேண்டது இந்த ஸ்டீலிங் தாங்க தரமான ஒரு விஷயம். அப்படியே ஷெஃப் கிராப்ராக்கா டாப்ராக்கு இவ்வளோ சண்டையா? இல்லை, 2டா தொடர்ந்து 2 பண்ணிடுச்சு. இந்த மிஷின் வந்தும் இந்த பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் போலே. ஏதாச்சும் பண்ணணும். கேண்டி மியூட்டேஷன் நீங்கள் நிறைய வேண்டி வச்சுருந்தா அதை போட்டு வச்சிடலாம். ஒன்று மூலையை பயன்படுத்துகிறாங்க இல்லை கைஸ், அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இவனுகள் நம்ம மட்டும் பயன்படுத்தினா போகாது, இவனுகளும் பயன்படுத்தணும். இவனுகளுக்கு மூளை என்று ஒன்று இருந்தால் தோணை பயன்படுத்துறதுக்கு மூளையே இல்லை. அதனால தான் பயன்படுத்துகிறாங்க. கலல்லேலோ டலல்ல பொற்கடியிலோ பொற்கொல்ல. தரமான ஒரு பேஸ் கைஸ். இவனும் நானும் பிளான் போட்டோம்னாலே எடுத்துடலாம் ஈஸியாக. அவன்கிட்ட இந்த ஒரு டலல்ல ஒரு டலல்ல 3 எடுக்கணும். 1 எடுக்கிறதே உலகமாக அதிசயம்டா. இங்கே இருக்குல்ல ஸ்பான் பண்ணி இங்கே பேர் அவன் என்னண்டு வச்சுக்கிறான்டு. இங்கே இந்த மியூட்டேஷனும் இந்த கேண்டி இதுக்கும் இந்த பபிள் மியூட்டேஷன்லேயும் எடுத்துக்கிறான். பத்தியா படா ப்ரோ பிளேயர்களுக்கெல்லாம் இது அசால்ட்டாக கிடைக்குது போல. இங்கே இவனுடைய முட்டை மேலிருந்து. ஓகே கூல். இன்விசிபிளாக நிற்கிறாங்க உள்ளுக்குள்ளே, இல்லைன்னா மேல் ஃப்ளோரில் நிற்பான். இப்படித்தாங்க இன்விசிபிளாக நின்று லொக்க போட்டுட்டு போயிடுவானுங்க ஜாலியாக. நானும் அப்படி தான் இப்போ ட்ரை பண்ணுறேன். அப்படி தான் பண்ணுறேன். இதை வச்சுப்பான். யோ அப்பன்னு போட்டு விட்டான். கொஞ்சம் செகண்ட்ல போச்சு. செத்து போனவன டான்ஸ் ஆடிக்கிறாங்க. பக்கில் டான்ஸ் ஆடுறேன். சூப்பர். டான்ஸே ஆடையெல்லாம் நம்ம பாட்டு பண்ணுவேன். இதாங்க டாப் ஸ்டீலிங் 60,000 ஸ்டீல் பண்ணுறேன். ஒரு ஸ்டீல் பண்ணுறதுக்கே நிறைய இவங்க வந்தால் ஒரு செகண்டுக்கு 122 பில்லியன் எடுக்கலாம். நம்ம ஒரு செகண்டுக்கு எப்படியும் 1 பில்லியன் இல்லைடா, எப்படியும் ஒரு செகண்டுக்கு ஒரு 10 மில்லியன் எடுப்போமா? 10 மில்லியனும் அவ்வளோலாம் வராது. இவனு மீனி பிச்சா நீ அந்த மியூட்டேஷனில் போகுது. ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் இன்னும் இதுடாடி பணம் தாங்க திருடும். நம்ம தேவையில்லையா? கல்லாக்கு கடுப்பேறு அவனை பட்டாளி. அவனுடைய தாங்க திருடணும். நம்ம ஒருத்தன் திருடிட்டான்டா. உண்டு திருடையில இங்கே நாங்களே வாங்க. நான் தான் சேல் பண்ணினா. ஓவராலாக வீடியோ டைம் போகக்கூடாது. நம்ம இப்போ 12 இப்போ 11:12 டைம் 11:20க்கு நம்ம வீடியோ முடிச்சிடுவோம். டைம் பார்க்கணும். இது ஓவரால் லென்த் எனக்கே தெரியாமல் லென்த் ஆயிடுது. அங்கே டலால கொற்கோல என்ன கூட்டம் அடிக்கிறேன். இந்த ரைசி பைபிள் என்ன பண்ணிக்காண்டா அவனோட கேரக்டரை இதுக்குள்ள வச்சுட்டு வந்துடலாம். நொறுக்கிறேன் ஃபர்ஸ்ட். அவ்வளோதான். சிம்பிள் மேட்டர் ஒன்று பண்ணியாச்சு கேஸ். என்னுடைய பைபிள் அமர்த்தினா அங்கே போயிடும் உள்ளுக்குள்ளே. இப்போ வேண்டாம், கொஞ்சம் டைம் வேணும்டா. அது ஒரு மூளையான அது ஒரு டைம். ஐயோ வெளியால் வந்துட்டாயா பித்தியான். உள்ளுக்கப்படா
வெளியால வந்து காண்டாயிருவன் நடுவுக்கு ஓடிடும். இப்போ என்னத்துக்கு சேஞ்ச் பண்ணினா ஐயோ சேஞ்ச் ஆகுது பண்றா என்னுடைய தூக்க போறான். ஓகே டைம் இருக்குது கைஸ். அப்ப அந்த ரைசி அங்கதாங்க நிக்கிறான். அவனுடைய தூக்கமா வாங்க அவனுடைய தூக்குறதுக்கு வந்து டைம் போட்டு தாங்க போயிருக்கான். இதுக்குள்ள எல்லாருமே முயற்சி செஞ்சாங்கன்னா ஈஸியா தூக்கலாங்க. அவனது இதை ஒரு டீமா ஒர்க் ஆகி ஸ்டீல் பண்றதை விட வெயிட் a second bro. அங்க லயனல் ஜோ டைமண்ட் தூக்கிட்டான். 3 2 1 லெட்ஸ் கோ. நீ ஓவர் டர்லாம் நீ சும்மா பண்ற இல்ல. ஐயோ இவனோட படுற பாடுங்க. அடிடா அண்ணி அடிடா. தேங்க்யூடா. வந்துட்டேன் என்னுடைய வீட்டுக்குள்ள. என்னுடைய மொத்தத்தையும் தூக்கிடுவான். இப்போ இந்த அவனுடைய தூக்காமலே நான் வந்துடுவேன். இதெல்லாம் தேவையா ப்ரோ நம்மளுக்கு இதாண்டா உன் ரெக்கார்டிங் கூப்பிடுறதில்ல. மூன்று வச்சுக்கணும் பொற்கொள்ளாடா எங்க கொண்டு போய் செட் பண்றான் பாத்தியா. இப்போ இவனுக்கு நான் பண்ண வைக்கிறேன் பாரு. அடிச்சிட்டாங்க. டான்ஸ் ஆட விட்டாங்க. டான்ஸ் ஆட விட்டு கொண்டிக்கிறாங்க. ஏன்டா என்ன டான்ஸ் ஆட விட்டு கடுப்பேத்தி கொண்டிக்கிறேன். கடுப்பேத்துறானே. வண்டியை மட்டும் தூக்கிட்டோம்னா ஈஸிங்க. அப்புறம் கமெண்ட்ல போட்டு விடும் எல்லாரும் வண்டியை தூக்குங்க. இல்ல நான் கமெண்ட் போட்டு முடிகிறதுக்கு 1 வருஷம் ஆயிடும். பரவாயில்லையா? ஒன்று தாண்டு சொல்லு. கிவ் மீ 1 அப்படி கிவ் மீ த ட்ரலலா அப்படியே சொல்லுவான். தம்பி நீ அப்போ உன்னுடைய பிரெயின் ராட் எல்லாத்தையும் தாண்டு வைப்பான். பைத்தியமாடா நீ. ஒரு ட்ரலல் அவன் தரமா அவன்லாம் இந்தியா வச்சுட்டு என்ன தீரா பண்ணுவான்டா. ஃபுல்லாங்க பிரெயின் ராட் கார்டாலேயே அந்த இடத்த வந்து செதுக்கி வச்சிருக்கான்னு சொல்லலாம். ஒரு லெஜெண்டரி வச்சிருக்கான். சும்மா என்னுடைய ஆள் தான் நிற்கான். உழவு பார்க்குறான்டா உழவு. பேசாம ஒரு கொஞ்சம் டைமுக்கு முன்னுக்கே போனோம்டா. இப்படி பச்சை கலர்ல வந்து அப்ப இப்படி பரவாயில்ல. அது புது அப்டேட்ல வந்தது. அதை எடுக்க அவன் ஃபுல்லா மேட். ஐயோ அவனை விட்டுட்டு பண்ணி வெளியால வந்துட்டு போலங்க. சூப்பர். தூக்கிட்டோம். ஓடு. ஐயோ கடுப்புயா. கடுப்புடா. கடுப்பு. ஆனா அவனை பாத்தியா தூக்கிட்டு போன 2 பேருக்குமே அடிச்சிட்டான். அவனு ப்ரோ பிளேயர். பாப்போம். ஜாம் டூபர் அப்படின்னா என்ன யூடியூபரா? என்ன இது யூடியூபர் லாபி அங்க கூட இருக்கா? நோமலா தாண்டா வச்சுக்கான். ஏண்டா உலாஷி
ஐயோ கைஸ் இதுதாங்க எனக்கு வேணும். என்னது சொல்லுங்க மிதிக்க போடுறதுக்கு. என்ன ப்ரோ லெஜண்டரியாக எடுத்ததுக்குள்ளே போடுறீங்க. இந்த மனசில் என்ன ப்ரோன்னு நினைக்கிறேன். இந்த கேட்கலாம் நீங்கள் கேட்குறது வந்து என்னோட காதில் விளங்குது கைஸ். பட் நான் இதைத்தாங்க பண்ண போகிறேன். அது ஒரு டைமண்ட், அது ஒரு லக்ரெண்டே காம்பினேஷனாக இருந்தால் கூட பரவாயில்லை. அது அங்கே கூட ஆண்டி அது டல்ல எடுத்து விடா. இப்போ 70 அப்படின்னா ஓகே டைம் இருக்கு. அப்போ நம்ம அவன் உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம வேறு ஜாப்ராக்னு ஒரு சவுண்ட் ஒன்று கட்டுச்சு. அதனால இங்கே மித்திகள். ஓகே திஸ் மித்திகள் ஐ டிக் திஸ் மித்திகள்னு சொல்கிற விளையாட்டுகளே தூக்கிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம டார்கெட் இவன் இல்லையா, இவன் கிடையாது கைஸ் நம்மளுடைய டார்கெட். இந்த முறை டார்கெட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோமா. ட்ரல்லையில் விட்டுட்டு இவனை டார்கெட் பண்ணுங்க. இவன் தானே நம்மளுக்கு தேவை. ஓடி போயிட்டு எங்களோட டைம் இருக்குது. இவனோட பேஸுக்குள்ள ஓடுவோமா. தேனிப்போம். டைம் முடிகிறதுக்கு 3 செகண்ட் முன்னுக்கு ஸ்டீல்ன்றதை அமர்த்துவோம். அப்படி அமர்த்திட்டு தூக்கிட்டு வரோம் கைஸ். பர்ஃபெக்ட் பிளான் வந்து நான் செட் பண்ணிட்டேன். அதனால் இந்த பிளானை வந்து தம்பி அவன் ஸ்கூக்கி பாம் வச்சுக்கிறாங்க. ஸ்கூக்கி பாமை வச்சு என்ன டான்ஸ் ஆட விட்டாங்க. டான்ஸ் திறந்துருச்சேன்னு பார்த்தா பூட்டிட்டான். உன்னடா அங்கே பிரெயின் ராட் ஆந்திரத்தில் ஆட பேச எனக்கு லக்ரெண்டே காம்பினேஷன் கூட எனக்கு வேண்டாம். இதுவே வந்த காணுங்க. எனக்கு இந்த இவன் வச்சிருக்க மட்டும் வேணும். அதாங்க எனக்கு வேணும். இவன் அவனே ஓடிட்டான்டா. மாஸ்டர் பிளான் போடுறானுங்க பார்த்தியா. நானும் தலைவில் தொங்க விட்டான்டா. ஜோக்கர் மாதிரி ஆக்கி விட்டான்டா என்ன. ஓகே காய்ஸ் என்னத்த பண்ண. இதெல்லாம் இருந்துச்சுங்க. அவனுடைய ஸ்டீல் பண்ணி அந்த மிஷினில் போட்டிருந்த திரும்பவும் அந்த மிஷின் ஆக்டிவேட். அந்த மிஷின் ஆனால் வர்த்தா வருது இல்லைங்க. அந்த மிஷின் இருக்கும்போது ஒரு பக்கத்தில் ஒரு 2x2 சர்வர் லக்குமே இருக்கும். பரவாயில்லைங்க இவன் வச்சிருக்கான். ஓகே 80 செகண்டு. நம்மளுக்கு எவ்வளோ செகண்டுன்றதை பார்த்துட்டு இந்த வாய் சொன்ன மாதிரியே வருதுடா. எல்லாம் வர்றாங்களா. நான் பேஸு டம்மியாக இருக்குது. ரோமானி என்னடா இது பேர். நம்ம நாளைக்கு வந்து இந்த கேம் 22 ஆயிடுச்சு. நம்மளுடைய டைம் எல்லாம் மீறி போயிடுச்சு. இருந்தாலும் இவனுடைய எனக்கு இந்த போட்டும் பிரயோஜனம் இல்லை. பேஞ்சனத்து இந்த வேலை சரி சும்மா கைஸ். இந்த குரங்குடினோ இது பெஸ்ட்டு தூக்கவே இல்லாது. நான் பண்ண போகிறேன். என்னோட ஒரு சின்ன பிளான் ஒன்று இருக்குது. தூக்கிட்டான். நம்மளுடைய காய்ஸ் அவன் தூக்கிட்டான். இதனால எனக்கு நல்லம். ஏன் சொல்லுங்க. அவன் என் பக்கத்துலேயே இருக்கிறாங்க. என் பக்கத்துலேயே இருக்கான். அவனுடைய வீட்டை நான் ஸ்டீல் பண்ண போகிறேன்.
அவனுடைய வீட்டில் நான் ஸ்டீல் பண்ண போகிறேன் கைஸ். இவனுடைய ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப மீன் குசிங்க எவன்டா தம்பி ஓடு இடத்த காலி பண்ண. நானே பிச்சைக்காரனா இருக்கிறேன். என்னட்ட வந்து ஒருத்தன் தூக்குறானா அவ்வளோ பெரிய பிச்சைக்காரனா இருப்பான். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிப்பேன். ஐயோ டப்புன்னு வந்து போட்டாங்க. இன்னும் நம்மளால் ஸ்டீல் பண்ண முடியாது கைஸ், அது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் ஒரு சின்ன ட்ரிக்குங்க. இந்த பயவுள்ள வந்து டைமாவோ ஏதோ உண்டு. இது இல்லை, ஏதோ மாறியெல்லாம் கிளிக் பண்ணி நினைக்கிறேன். லீடர் போர்டு இப்போ நிறைய காசு, நம்ம தான் நிறைய காசு. ஓ இவன் தாங்க, இவனை நம்ம ஃப்ரெண்ட் டெஸ்ட்ல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட். ஏன் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன்னு யாராச்சுக்கு தெரியுமா? சின்ன இது அவன்டையில் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸை வந்து போகிறதுக்காக உள்ளுக்கு அவனோட பேஸில் வந்து அலோவ் பண்ணுவான். பொருளை அவனுடைய ஃப்ரெண்டை வந்து அவன் பேஸுக்குள்ளே அலோவ் பண்ணுவான்டா. இவர் அதுக்கு அவனுங்க பச்சை கொடுத்துருக்குறான். ஓகே காய்ஸ், இவனோட இதை ஒன் மோர் டைம் ஸ்டீல் பண்ண பார்ப்போம். இல்லைன்னா பேசாமல் வீடியோ முடிச்சுட்டு போயிடுவோம். அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். 5 செகண்ட் 4 செகண்ட் 3 செகண்ட் 2 செகண்ட் 1 செகண்ட் 0 செகண்ட் முடியாச்சு. இப்போ பேசாமல் இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி பார்ப்போமா? ஓகே, இந்த ட்ரிக் வந்து ஒர்க் அவுட். ஐயோ இன்விசிபிளாக மாறுதாடி, கைப்பட்டு இதாகிடுறேன். ஓகே, நம்ம அதே ட்ரிக்கு தாங்க, அங்கே போட்ட ட்ரிக்கு தான். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேஸில் இடம் இருக்குதா? சத்தியமாக இடம் இல்லைன்னு வந்தால் காண்டாயிரும். இடம் இருக்கணும் கைஸ், இடம் இருக்கணும். என்னென்னு தெரியலை, சரி பார்ப்போம். 10 9 8 7 6 5 4 3 2 1. அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டான். டான்ஸ் ஆட விட்டான். நான் சொன்னதாங்க. வீடியோ முடிச்சுப்போம். இவன்ட்டு ஒன்றுமே இல்லை. நம்ம தான் இந்த சர்வர்லேயே பணக்காரன், அதை தெரிவித்து கொண்டு வீடியோவை முடித்துக் கொள்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா அப்புறம் ஒரு பெல் ஒன்று வருங்க, கோயில் மணி மாதிரி. அதை டங்குன்னு தொட்டிங்கன்னா டிங்குன்னு ஒரு சத்தம் முடியும். அதோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு வரும். உங்களுடைய திறந்துருக்குது, உங்களுக்கு ட்ரை பண்ணிப்போம். அதெல்லாம் நடக்காதுன்ட்டானுங்க. ஓகே, இவன் காப்பி அடிக்கிறான். ஓகே, டாடா பை பை. See you next video.